வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ரவிக்குமார் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் சிவகார்த்திகேயன், ராகுல் பிரீத் சிங், பானுப்பிரியா, இஷா கோபிகர், சரத் கேல்கர், கருணாகரன், யோகி பாபு நடிப்பில் வந்திருக்கிற அயலான் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். விண்வெளியிலிருந்து ஸ்பார்க்னு ஒரு விண்கல் பூமியில் விழுது. அதை கைப்பற்ற வில்லன் ஆரியங்கிற சரத் கேல்கர் அதன் மூலமா பூமியை ஆழமா தோண்டி நோவா கேஸை வெளியில கொண்டு வந்து பூமியில உள்ள மக்களை அழிக்க நினைக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட விண்வெளியில் இருக்கிற ஏலியன்கள் பூமியை காப்பாத்துறதுக்காக அந்த ஸ்பார்க்குங்கிற டிவைஸை கைப்பற்றுறதுக்காக டாட்டோன்னு ஒரு ஏலியனை ஸ்பேஸ்ஷிப் மூலமா பூமிக்கு அனுப்புறாங்க. கூடவே பூமியில் இருக்கிற மனுஷங்களை நம்பாத, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, அவங்களோட சேராதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் அந்த டாக்டர் பூமியில் தன்னை பாதுகாக்கக்கூடியவனா, தன்னை மாதிரி இயற்கையும் சின்ன சின்ன உயிரினங்களை நேசிக்கக்கூடிய தமிழுங்கிற சிவகார்த்திகேயன் சேருது. கடைசியில் தமிழும் அந்த ஏலியனும் சேர்ந்து ஸ்பார்க்குங்கிற அந்த டிவைஸை எப்படி கைப்பற்றினாங்க, வில்லன்றது பூமியில் மக்களை எப்படி காப்பாற்றினாங்கன்னு சொல்கிற படம் தான் அயலான். படத்துடைய நாயகன் தமிழர் சிவகார்த்திகேயன். இந்த படம் நேத்தான் பார்த்தேன். கேப்டன் மில்லரா அயனா எதை பார்க்கறதுன்னு ஒரே குழப்பமா இருந்தது. ரெண்டு படங்களுடைய கதையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சமீபத்தில் அசுரன் கர்ணன் பட சாயலே இருக்கிற வன்முறை காட்சிகள் அதிகம் நிறைந்த கேப்டன் மில்லர் படத்தை பார்க்கறத விட தமிழில் கலையரசிக்கு பிறகு 60 வருஷங்களுக்கு அப்புறம் இரண்டாவதாக வந்திருக்கிற ஸ்பேஸ்ஷிப் ஏலியன் கதை சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நிறைந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இன்று நேற்று நாளை பட இயக்குனர் ரவிக்குமாரோட படம். நான் தியேட்டரில் பார்க்க போகிற முதல் சிவகார்த்திகேயன் படங்கிற அம்சங்களை உள்ளடக்கியதனால அயலான் படத்தை பார்த்தேன். ஏன்னா என்னதான் சிவகார்த்திகேயன் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு முன்னணி நடிகராக இருந்தாலும் கிரிஞ்சி படங்களுக்கு மட்டுமே செட் ஆகிற ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால இவர் படங்களை நான் தியேட்டரில் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இடையில எஸ்கே நடிப்பில் வேலைக்காரன்னு ஒரு நல்ல ஒரு படம் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஹெவியான சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் எஸ்கே செட் ஆக மாட்டாருன்னு அந்த படத்தை நான் பின்னால் ஓடிடியில் தான் பார்த்தேன். ஆனால் டாக்டர் மாவீரன் படங்களுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் படங்கள் கூட தியேட்டரில் போய் பார்க்கலாம் போல இருக்கே, நீங்கள் என்னையும் நினைக்க வச்சுட்டாரு. இந்த படத்தில் தமிழ்ங்கிற கேரக்டரில் நல்லாவே நடிச்சிருந்தாரு. தமிழ் கேரக்டருக்கு நல்லாவே ஃபிட் ஆகிருக்காரு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அந்த படம் ப்ரொடக்ஷனில் இருந்து லேட்டாக வந்தாலும் சிவகார்த்திகேயன் உடம்புல முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாடி அப்படியே ஃபிட்டாக வச்சுருந்துருக்காரு அந்த தாடியை தவிர. ஆனால் அந்த அதே பாடி லாங்குவேஜ், அதே வாய்ஸ் மாடுலேஷனை மாற்றவே மாட்டேங்கிறாரு. இதனால் அவருடைய அந்த பழைய படங்கள் சீமராஜா, மிஸ்டர் லோக்கல், டான் பிரின்ஸ் படங்கள் தான் இடையில நமக்கு ஞாபகத்தை வந்துக்கிட்டே இருக்கு. மாவீரன் படத்தில் மட்டும்தான் வித்தியாசமாக நடிச்சிருந்தாரு. ஏலியன் மேலே அவர் பாசம் காமிக்கிற காட்சிகள், ஏலியனுக்காக துடிப்போட சண்டை போடுற காட்சிகள், நண்பர்களோட லூட்டி அடிக்கிற காட்சிகள், அம்மாவை கொஞ்சிற காட்சிகள் நல்லா பண்ணியிருக்காரு. கிராமத்துலையும் சரி சென்னையிலையும் சரி நண்பர்களோட லூட்டி அடிக்கும் போது அப்பாவியாகவும் சண்டை காட்சிகளில் திடீர்னு கம்பீரமாக மாறதும் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்து யோகி பாபு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது துணை நடிகர், அதாவது அந்த 2016 காலகட்டங்களில் யோகி பாபுனா யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது மனுஷனுக்கு மார்க்கெட்டும் ஏறிடுச்சு, உடம்பு ஏறிடுச்சு. தன்னுடைய ட்ரேட் மார்க் ஒன்லைன் கவுண்டர்களாலே அங்கங்கே ஓரளவுக்கு சிரிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் கருணாகரனும் வீக்கான இந்த திரைக்கதையை நல்லா நகர்த்துறதுக்கு கருணாகரன் யோகி பாபு காமெடி நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அடுத்து நாயகி ராகுல் பிரீத் சிங் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி படமும் கூட்டத்தில் ஒரு ஆளாக வந்துகிட்டு இருக்காங்க. நடிக்க ஓரளவுக்கு தான் வாய்ப்பு. ஆனால் வில்லியா ஒரு இஷா கோபிகருக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வில்லனா வர்ற மராத்தி ஹிந்தி நடிகர் சரத் கேல்கர் கிடைச்ச வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருக்காரு. இவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி பானுப்பிரியா, முனிஷ்காந்த் எல்லாம் கொஞ்ச நேரம் போகிறாங்க. முல்லை கோதண்டம் யூடியூப் காமெடி மன்னர்களில் ஒருத்தரான கோதண்டம்லாம் ஒரு அருமையான நடிகர். முந்தைய விஜய் டிவி, சன் டிவியில் கலக்கப்போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருந்தது. அதில் கோவை குணான்னு ஒருத்தர் சூப்பராக காமெடி பண்ணியிருப்பாரு. எனக்கு என்னவோ இந்த கோதண்டத்தை பார்க்க கோவை குணாவோட தம்பி மாதிரியும் அவரோட வாரிசு மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அவரோட டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு வாய் பேச முடியாத ஒரு டம்மி கேரக்டர் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. படத்தோட இயக்குனர் இன்று நேற்று நாளை புகழ் ரவிக்குமார். இன்று நேற்று நாளை படம் வெளிவரும் போது எந்திரன் படத்தோட பட்ஜெட் கம்மி அப்படின்னாலும் தரத்தில் எந்திரனுக்கு டஃப் கொடுத்த அருமையான கான்செப்டுக்கு சொந்தக்காரர். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்திரன் முதல் பாகம் வந்தது 2010. அதோட 2வது பாகம் சிஜி ஒர்க்காலேயே ரொம்ப லேட் ஆகி 8 வருஷம் கழிச்சு தான் வந்தது. ஆனால் படம் வரும்போது 2 படம் மேலே எந்திரன் படத்து மேலே இருந்த பழைய கியூரியாசிட்டியே இல்லை. படம் வந்தா என்ன வராட்டி என்ன அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் இருந்தோம். ஆனால் இன்று நேற்று நாளை படம் கொடுத்த இம்பாக்ட் எப்படி அப்படின்னா, அயலான் படம் கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் கழிச்சு லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் சமீபத்தில் வந்த சிவகார்த்திகேயனோட மற்ற படங்களை விட
சமீபத்தில் இசையமைப்பாளர் இமான் மேட்டர்னால சிவகார்த்திகேயனோட இமேஜ் டேமேஜ் ஆனாலும் கூட அவருடைய இந்த படத்துக்கு இன்னும் ஹைப் குறையாம இருந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் ரவிக்குமார் தான். ஏன்னா இவர் மேலே இந்த நம்பிக்கை காரணமாக தான் பழைய ப்ரொடியூசர் ராஜேஷ் இந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாலும் சிவகார்த்திகேயன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த படத்தை வந்து கைவிட மாட்டேன்னு இந்த படத்தை கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்காரு. ஒரு இயக்குனருக்கு இதை விட வேற என்னங்க கிரெடிட் வேணும்? இயக்குனர் தன் மேலே உள்ள நம்பிக்கையை வந்து வீணாக்கலை. இன்று நேற்று நாளை படம் அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் ரசிக்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்த ஹாலிவுட் படங்களான பிரிடிடேட்டர், இண்டிபெண்டன்ஸ், மார்ஸ் அட்டாக் படங்கள்ல வந்து ஏலியன்ஸ்கள் பிரிடிடேட்டர்கள்னாலே உலக மக்கள் அழிக்கிறதுக்கு தான் பூமிக்கு வருவாங்கிற டெம்ப்ளேட்ல இல்லாம பூமியில உள்ள மனுஷங்க கிட்ட இருந்து பூமியை காப்பாத்துறதுக்காக விண்வெளியில இருந்து ஏலியன்ஸ் வர்றாங்கிற ஒரு வித்தியாசமான பாசிட்டிவான கான்செப்டோட படத்தை கையாண்டதுக்காகவும் படத்தோடைய வசனங்களுக்காகவும் இயக்குனருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். அதுவும் கடைசியில் ஒரு வசனம் சூப்பராக இருக்கு. பூமியில வந்து மனுஷன் ரொம்ப மோசமானவங்க நினைச்சு, ஆனால் மனுஷனை விட சிறந்த உயிரினம் இல்லை. ஏன்னா தன்னுடைய அங்கீனமான குட்டியை வந்து கொள்ற மற்ற உயிர்களுக்கு மத்தியில தன்னுடைய அங்கீனமான குழந்தையை பாதுகாக்கிற ஒரே ஒரு உயிரினம் மனுஷன் தான் ஏலியன் சொல்ற இடங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர்கள் இந்த படத்தோடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் மற்றும் சிஜி காட்சிகளை வடிவமைப்பிச்ச பாண்டம் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான். படத்தோட இணை தயாரிப்பாளர்களும் இவங்க தான். அவ்வளோ அற்புதமான கிராஃபிக்ஸ் மற்றும் அனிமேஷன் ஒர்க்குகள் இந்த படத்தில். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 10 மாதங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 40 கோடி ரூபா வரை செலவழிச்சு 4500 விஷுவல் எஃபெக்ட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் மூலமா நம்மளும் வந்து ஹாலிவுட் தொழில்நுட்பத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் தைரியமா அடிச்சு சொல்லலாம். பறக்கம் தட்டு வர்ற காட்சிகள், ஸ்பேஷிப் வர காட்சிகள், ஆரியனோட நிறுவனம் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் அவ்வளோ அற்புதமா நேர்த்தியா இருக்கு. நிறைய காட்சிகள் வந்து கிரீன் மேட் போட்டு தான் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கூட பிசிறு இல்லாம அழகா வெட்டி கட் பண்ணி எடுத்திருக்காங்க. குறிப்பா டாட்டுங்கிற ஏலியனை வந்து ட்ரோல் மெட்டீரியலா எல்லாரும் கிண்டல் அடிக்க முடியாத அளவுக்கு அழகா அற்புதமா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது அடிக்கடி பின்னந்தலையில அடிபட்டு கையால பின்னந்தலையில தடவிக்கிட்டே வழியால முணங்குறது, சந்தோஷம், வெறுப்பு, ஆற்றாமைன்னு தன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்கிற இடங்கள், சிவகார்த்திகேயனை பிரியும் போது காட்டுற அந்த வரட்டு கோபம்னு அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க அந்த ஏலியனை. இது எல்லாமே செங்குட்டுவன்னு ஒரு மனுஷனை வந்து ஸ்டாண்டின் பண்ண வச்சு அவரோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸையும் மோஷன் கேப்சர் மூலமா ஏலியன் கேரக்டருக்குள்ள புகுத்தி அற்புதமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த்தோட குரலும் ஏலியனுக்கு அற்புதமா பொருந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அதுல வர சுவர் ஓவியங்களுக்கு கொடுத்த அந்த அனிமேஷன் மூவ்மெண்ட் காட்சிகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு வந்து நீரவ் ஷா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு என்ன மாதிரியான ஒளிப்பதிவு பண்ணணுமோ அதை அப்படியே ஹாலிவுட் தரத்திற்கு அற்புதமாக பண்ணியிருக்காரு. படத்தோடைய ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கருணாகரனுடைய அந்த வீடு, அந்த பிளானட்டோரியம், ஆரியனுடைய நிறுவனம் இவர்கள் எல்லாமே சிறப்பாக வடிவமைச்ச அந்த ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு ஸ்பெஷலான பாராட்டுகள். படத்தோட எடிட்டிங் வந்து ரூபன் அற்புதமான எடிட்டிங். ஆனால் படத்தோடைய ஆரம்பம் கொஞ்சம் சீன்கள், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த கொஞ்சம் சிவகார்த்திகேய சீன்களை எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். படத்துக்கு சண்டை பயிற்சி வந்து அன்பறிவு, ரொம்ப வன்முறை இல்லாத அருமையான சண்டை காட்சி, குழந்தைகள் ரசிக்கும்படி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கு திரைக்கதை எழுதுனவங்க இயக்குனர் ரவிக்குமார் மற்றும் குட் நைட் புகழ் நடிகர் மணிகண்டன். ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு. படத்துக்கு பின்னணி இசை ஏஆர் ரஹ்மான் எந்திரன் அளவுக்கு அற்புதமா இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே பண்ணியிருக்காரு. பாடல்களில் வந்து வேற லெவல் பாட்டு, அயலான் பாட்டு மட்டும்தான் படம் பார்க்கும்போது மட்டும் மனசில் நிற்கிது. மொத்தத்தில் இந்த படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அயராத அற்புதமான 7 வருஷ உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் இந்த படத்தோட வெற்றின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஹாலிவுட் தரத்திற்கு ஒரு தமிழ் படம் பார்த்து திருப்தி. படத்தோடைய ஆரம்ப வழக்கமான சிவகார்த்திகேயன் படத்தோடைய டெம்ப்ளேட்ல இருந்ததுனால கொஞ்சம் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே சரியாயிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் உடைய ஆரம்ப அரை மணி நேரமும் கொஞ்சம் லாகிங்கா இருந்தது. அதுலயும் சிவகார்த்திகேயனுக்கும் ஏலியனுடைய சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் படமாவே மாறி பொறுமையை வந்து ரொம்ப சோதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லவேளை சிவகார்த்திகேயனை ஏலியனை மாதிரி பேசிய ஆடியன்ஸையும் கொண்டு வில்லங்களையும் கொண்டு உலகத்தை காப்பாற்றுற மாதிரியெல்லாம் படம் போல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த சந்திரமுகி படத்துல சந்திரமுகிங்கிற மெயின் கேரக்டரே ரஜினியும் வடிவேலும் டாமினேட் பண்ணி எப்படி ஆடியன்ஸ் வந்து சந்திரமுகின்னு ஒரு மெயின் கேரக்டர் இந்த படத்தில் இருக்குங்கிறதே மறக்க வச்சாங்களோ அதே மாதிரி ஆகி கெடுத்து வச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவுக்குலாம் படம் போகலாம்.
ஆனா சிவா எப்படி ஏலியனை காப்பாத்திடுவாப்பா, வில்லங்களை வந்து சிவாவை ஏலியனை அழிச்சிடுவாங்கப்பான்னு ஈஸியா எடுத்து சாதாரண கடந்து போற மாதிரிதான் இருந்தது. அதுலயும் பூமியை காப்பாற்ற வந்த சூப்பர் பவர் இருக்கிற ஏலியனை சாதாரண கிராமத்தான சிவகார்த்திகேயன் வில்லன்றது காப்பாத்துறங்கிறதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. படத்துடைய ஆடியன்ஸ் வந்து 8 குழந்தைகள் மட்டும் போதும் டார்கெட் பண்ணிட்டாங்களா என்ன தெரியல. படத்துல சுவாரஸ்யமான ட்விஸ்டே இல்லாம ரொம்ப சாதாரணமா தான் போகுது. சிஜிக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்டின அக்கறையை வந்து ஸ்கிரீன் பிளேக்கு கொஞ்சம் காட்டியிருக்கலாம். உதாரணத்துக்கு சமீபத்தில் மலையாளத்தில் வந்து ஆண்ட்ராய்டு கொஞ்சம் மின்னல் முரளி படங்கள் அற்புதமான ஸ்கிரீன் பிளே வந்து கையாண்டிருப்பாங்க. அதனாலே அந்த படங்களோட பட்ஜெட் வந்து கம்மி அப்படின்னாலும் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் கவர்ந்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக அறியப்பட்டது அந்த 2 படங்களும். ஆனால் அந்த விஷயத்தில் அயலான் டார்கெட் மிஸ்ஸைல்னு சொல்லுவான். படத்துல ஒரு பெரிய ஏரி தீப்பிடிச்சு எரியுது, ஊரே பத்தி எரியுது, மீடியாக்கள்லாம் வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸும் வராதது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் இன்று நேற்று நாளை படத்தோட இயக்குனர் ரவிக்குமாரோடைய ஸ்கிரீன் பிளேவா நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. படத்துடைய மாரல் வேல்யூ, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, காஸ்டிங், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், இந்த 5 கிரிட்டீரியா அடிப்படையிலையும் 7 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்டை வந்து கைவிடக்கூடாது, தமிழ் சினிமாவை அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன்னு சும்மா வாயால் வடை சூடாமல் செயலில் சாதிச்சு காட்டுன இந்த படத்தினுடைய டீமுடைய அபாரமான கடும் உழைப்புக்காகவே இந்த படத்துக்கு தாராளமாக 5க்கு வந்து 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைகளை வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு கூட்டு போய் காமிங்க. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அருமையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் அயலான். எனக்கு வேற ஒன்று கூட தோணுச்சு, பேசாம அந்த படம் ஃபுல்லா வன்முறையை காட்டி தியேட்டர்கள்ல ரத்தத்தை தெறிக்க விட்டு படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியே போகும்போது நம்ம சட்டையில இருந்து ரத்த வாடா வருதோ நம்மளே மோந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி படம் எடுக்கிற இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ், மாரி செல்வராஜ், அருண் மாதேஸ்வரன், முத்தையா மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து பேசாம விஆர்எஸ் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுட்டு இனிமே தமிழ்ல ரவிக்குமார், சிம்புதேவன், சக்தி சௌந்தரராஜன் மாதிரி சயின்ஸ் பிக்ஷன், பேண்டசி, புனைவு படங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான இயக்குநர்கள், விஷ்ணுவர்தன், மகிழ் திருமேனி மாதிரி டீசென்டான பட் ஹாலிவுட் தரத்திலான ஆக்ஷன் படம் கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள், டாடா, குட் நைட், அயோத்தி, இருக்கப்பட்டு, பார்க்கிங் மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃபீல் குட் மூவி கொடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அதிக வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தமிழ் சினிமா இனிமேல் வேற லெவலுங்க. அதே மாதிரி அயலானும் வேற லெவல்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி உங்க நண்பர்களுக்கு வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுங்க. இந்த மாதிரி படங்கள் நம்ம தமிழ்ல வந்து நிறைய வரணும். காதல பூசுத்திர படம் தான், அதனால வன்முறை இல்லையே, ரத்தம் தெளிக்கிற காட்சிகள் இல்லையே, அதுக்காகவே இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வரவேற்று தமிழ் படங்களை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ். நன்றி, வணக்கம்.